நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு பொது பலனாக பார்த்துட்டு அப்புறம் தனித்தனியாக நாம் பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னால் இன்றைக்கி பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த மார்ச் மாதம் தனுசு ராசினருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, தனுசு ராசினருக்கு மாதத்தோட 2வது வாரத்தில் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் ஒரு நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பயணம் இனிமையாகவும் நீங்கள் விரும்பிய பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மாதத்தில் நடுப்பகுதியில், அதாவது இந்த 2 வாரம் கழித்து இந்த 15ஆம் தேதிக்கு மேலே திடீர்னு தேவையற்ற இடத்திற்கு நீங்கள் தொழில் மாற்றம் அல்லது தொழில் காரணமாக நீங்கள் அனுப்பப்படலாம். உங்கள் மேலே கூடுதலான பொறுப்புகள் உங்கள் மேலே அதிகரிக்கலாம். ஆனால் பலன் அதிகமாக தான் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் லாபமோ அல்லது பண வரவோ அதிகமாக இருக்கும். இந்த மாதத்தினோட தொடக்கத்திலேயே பல கிரகங்களுடைய இடம் மாற்றம் இருக்குது. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைஞ்சிருக்கிறாங்க. சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கை 2024 சனிப்பெயர்ச்சி பலன்களில் மாத தரும் பலன்களும் 2வது பாதியில் தரும் பலன்களும் வேறுபாடு இருக்குது. புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் என பல யோகங்கள் மகர ராசி மற்றும் கும்பராசிக்கு ஏற்படுதுங்க. அதோட புதன் இந்த மாதம் 2 முறை ராசியில் இடம் மாறுறாரு. அதனால் மார்ச் மாதம் 2024 தனுசு ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான உயர்வையும் கணிசமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நாம் மனசில் வச்சுக்கலாம். இந்த மாத கிரகங்களின் பெயர்ச்சின்னு பார்த்தா, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கும்பராசியில் 4ஆம் வீடான மீன ராசியில் பல கிரகங்களின் சஞ்சாரம் நடக்குதுங்க. இந்த ரெண்டுமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் கொடுக்கும். அந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னாலுமே தனுசு ராசிக்கு நல்ல சாதகமான பலன் தான். மார்ச் 7 அன்னைக்கு கும்பராசியில் சனியுடன் இருக்கும் புதன் உங்கள் ராசியில் 4ஆம் வீடான மீன ராசிக்கு போகிறாருங்க. மார்ச் 26 அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேசத்தில் குருவோடு இணைகிறார். மார்ச் 15 அன்னைக்கு தனுசு ராசி 2ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியிலிருந்து 3ஆம் வீடான கும்பராசிக்கு போகிறாருங்க. ஏப்ரல் 22 வரைக்கும் கும்பராசியிலே இருப்பார். மார்ச் 7 அன்னைக்கு 2ஆம் வீடான மகர ராசியிலிருந்து சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மார்ச் 31 வரைக்கும் கும்பத்தில் சனியுடன் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறாரு. மார்ச் 14 அன்னைக்கு சூரியன் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரியன் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க, ரொம்ப சாதகமாக இருக்குது. எந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. சின்ன விஷயம் தானே, இது பரவாயில்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் 100 ரூபா தான் வரும் வேண்டான்னு விட்டுறாதீங்க. அது பல ஆயிரங்களாக கூட மாறிடும். அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணாத கவனமாக கையாளுங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அதோட 4ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குது. 3ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குது. தனுசு ராசியினுடைய சாதகமான பலன் இந்த மார்ச்சில் எப்படி இருக்குன்னு பார்த்தா, தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பெரிய மாற்றங்களுக்கு தயாராக இருக்க வேணும். அந்த அளவுக்கு வாழ்க்கை மேன்மை அடையும். கோடி கோடியாக கொட்டித்தர போகிறார் இறைவன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இந்த அதிர்ஷ்டமான லாபத்தையெல்லாம் யார் பிடிச்சு வச்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறதான் தெரியல. வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் உங்கள் விருப்பப்படி இருக்கலாம். நீங்கள் நினச்சிருப்பீங்க தொழில் இப்படி இருக்கணும், குடும்பம் இப்படி இருக்கணும், நம்முடைய பயணங்கள் இப்படி இருக்கணும், நம்ம குழந்தைங்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அதுபடியே அந்த மாற்றங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட நீண்ட நாளாக நீங்கள் ஒரு நல்ல வேலை இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டுக்கிறீங்க. அது இந்த மாதத்தினுடைய தொடக்கம் சாதகமாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கும் இந்த மாதம் மிக சாதகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. மாதத்தில் 2வது வாரத்தில் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் லாங் ட்ராவல்னு சொல்லியிருந்த அந்த பயணம் நல்லா இருக்கும். நீங்கள் நினச்சபடி வெற்றிகள் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அந்த பலன் இந்த மாதத்தில் கிடைக்கும். விரும்பிய பலனை தனுசு ராசி அடைய முடியும். இந்த மாதத்தில் கண்டிப்பாக மாணவர்களுக்கு நாம் கவனிக்க வேண்டியது, இந்த மாதம் பொதுத் தேர்வு நிறைய தனுசு ராசி மாணவர்கள் எழுதுவாங்க. இந்த மாணவர்கள் கடின உழைப்பின் மூலமாக நிறைய வெற்றிகளை அடைய முடியும். இது வெற்றி கிடைக்காதுன்னு கிடையவே கிடையாது. முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு வராதுன்னு விடவே கூடாது. இதை நான் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றியை இறைவனே நினச்சா கூட தடுக்க முடியாது. மாணவர்களுக்கு அப்படி ஒரு அமோகமான யோகமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த பொது தேர்வுகளும் இருக்குது. மற்ற மாணவர்களுக்குமே தேர்வு இருக்குது.
கண்டிப்பாக அது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த பொது தேர்வு எல்லாமே இந்த 10வது 12வது படிக்கிற பசங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப சாதகமான மாதம்னு சொன்னால் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சின்ன சின்ன தடங்கள் அப்படிங்கிறது அது எல்லா இடத்துக்கும் இருக்குது. பெரியவங்களுக்கும் இருக்குது, சின்னவங்களுக்கும் இருக்குது, குழந்தைகளுக்கு கூட இருக்குது. அதெல்லாம் வந்து சின்ன தடங்களையெல்லாம் நம்ம பெருசாக நினச்சி நாம் கஷ்டப்படவே தேவையில்லை. முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய வாய்ப்புகள், நமக்கு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகளை எவன் ஒருவன் பெரிய வாய்ப்பாக மாற்றிக்கிறானோ அவன் வந்து புத்திசாலின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாதம் மாணவர்கள் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் பிஸ்னஸில் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். எல்லா பிஸ்னஸ்லேயும் போட்டிகள் இருக்கும். இந்த மாதம் அதை சமாளிக்கக்கூடிய புத்திசாலித்தனம், விவேகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் அதுக்கான சில ஐடியாலாம் கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு போன மாதம் தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். போதுமான அளவுக்கு நீங்கள் சம்பாத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நீங்கள் தொழில் சம்பந்தமாகவோ இல்லை போட்டித் தேர்வு சம்பந்தமாகவோ போட்டிகளில் நீங்கள் கலந்துக்கிட்டாவோ வெற்றி பெறக்கூடிய மாதம்னு சொன்னால் இந்த மார்ச் மாதம் சொல்லலாம். அதே நேரத்தில் செவ்வாய் பயிற்சி உங்கள் வீட்டில் அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தும், ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களால் ஆதாயம் ஏற்படும். வருமானத்தில் எந்த தடையும் இருக்காது. புதன் மற்றும் ராகு சேர்க்கை நல்ல பலன்களையே கொடுக்க போகுது இந்த மாதம். வேலை, தொழில், வணிகம், அதோட உங்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். யாரும் உங்கள் மனசை வந்து சங்கடப்படுத்த மாட்டாங்க. முதல் வாரம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஆசிலேஷனாக இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்னைங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சிலது இருக்குது. அது என்னென்னு பார்த்தா நீங்கள் பயந்துக்கு வேணாம். மாதத்துடைய பிற்பாதியில் நல்லாவும் இருக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன செலவு, என்ன செலவுனா வீட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டிக்கு நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிற காரோ பைக்கோ அது வந்து சின்னதாக ஒரு செலவு வைக்கிறது, ஏன் ஒரு பஞ்சர் ஆகும், ரொம்பவும் கவனமாக இருக்கணும், பயப்படணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் அது எப்பவுமே நடக்கும். ஆனால் அந்த 15 நாள் உங்களுக்கு இது தொந்தரவு ஏற்படுத்தாது. 15வது நாளுக்கு மேலே எங்கள் வீட்டுக்கு இது வாங்கி வைக்கலான்னு வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க. இல்லை வண்டி ஒரு பஞ்சர் ஆகிருக்கும், இல்லை வந்து இந்த பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலான்னு ஒரு எண்ணம் ஏற்படும். இதெல்லாம் இந்த செகண்ட் ஹாப்பில் இது நடக்கணும் இந்த மாதத்தில். அதே நேரத்தில் உங்கள் பணியில் வந்து நல்ல வருமானம் இருக்கும். என்ன, நீங்கள் இந்த வண்டியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் சரி உங்கள் ஒர்க்லேயும் சரி நல்லா பிஸியாக இருப்பீங்க இந்த மாதம். பிஸின்னு எப்படிங்க, நீங்கள் அதாவது ஒரு மாத சம்பளம்னா ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அபரிமிதமான லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த அளவுக்கு கடினமாக வேலைகள் கடினமாக இருக்கும். உங்களுக்கு நற்பெயரை வந்து கொடுக்கும் இந்த மாதம். கீழே இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் போட்டியாளர்கள் மட்டும் உங்களுக்கு உங்களுடைய பெயரை கெடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடலாம். அதை நீங்கள் உஷாராக இருந்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். இந்த மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு 2ஆம் பாதியில் சுப செலவுகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் வீட்டில் சூப்பராக இருக்கும். உங்கள் ஆஃபீஸில் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. எதுவும் வந்து வார்த்தைகளை வந்து வெளியே விட்டுற வேணாம். அதாவது நம்ம பேசாத வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடையாது இல்லைங்களா. ஒரு வார்த்தை நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து பல மடங்காக உயர்ந்துடும். அதனால் அமைதியாக இருங்க. யாருடனும் எதையுமே நீங்கள் பகிர்ந்துக்க வேணாம். ஒரு லஞ்ச் டைமில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா, அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிடுங்க. ஏன்ப்பா அப்படிங்கிறன்னு கேட்டால் எங்கள் டாக்டர் வாயத்திறந்து சாப்பிட வேணாம் சொல்லிக்கிறாரு, வாய் மூடி தான் சாப்பிடுன்னு சொல்லிடுங்க. அந்த இடத்த நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் கடந்து வந்துட்டிங்கனாவே இந்த மாதத்தை பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியும். அதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரிங்களா. எப்பவுமே தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் ஆர்வமாக பேசுவாங்க, ஆர்வமாக அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தானாக போய் எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறவங்க. தேவையில்லாத விஷயத்தை தானே தோல் தூக்கி போட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உதவி செய்யுங்க, கேர்ஃபுல்லாக பேசுங்க. இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னா மாதமே அதிர்ஷ்டமானது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சில தேதிகளெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், மாதம் முழுசுமே அதிர்ஷ்டமேக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த தேதி 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9, 10, 11, 12, 15, 16, 17, 18, 25, 26, 27, அப்புறம் 28. இப்போ தெரியுதுங்களா. இந்த மாதம் எல்லா நாளுமே உங்களுக்கு நல்ல நாள் தான். அதனால் அது எப்படி சரியாக நம்ம கேட்ச் பண்ணிக்கிறது, எப்படி உபயோகப்படுத்திக்கிறது, இந்த மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எந்த மாதிரி உபயோகித்தா எந்த மாதிரி வெற்றிகளையும் பண வருமானங்களையும் அடைய முடியுங்கிறத மட்டும் நம்ம சிந்திக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி யோசிக்கவே வேணாம். அதனால் மற்ற மாதங்கள் மாதிரி இல்லாமல்
இனி வரும் மாதங்கள் எல்லாமே நீ ஏறுமுகமாக தான் இருக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் தாண்டி இனி எல்லாமே ஏறுமுகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதை உபயோகப்படுத்திங்க. இந்த மாதம் நட்சத்திர பலன்களாக பார்த்தா மூல நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது எல்லாமே நீங்கும். இந்த மாதம் பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீண்ட தூர பயணங்கள் காரிய அனுகூலம் ஏற்படும். தொழிலில் வெற்றி ஏற்படுத்தும். சக பணியாளர்கள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க. அதன் மூலமாக நிறைய லாபம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்திற்கு இந்த மாதம் குடும்பத்தில் உற்சாகம் அதிகமாக இருக்கும். மற்றவங்க உங்களை அனுசரித்து போவாங்க. அதே நேரத்தில் குடும்பத்திலையும் அனுசரித்து போவாங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகளுக்கு சிறிய சிறிய மருத்துவ செலவு ஏற்படலாம். உங்களுடைய பேச்சினுடைய இனிமை மற்றும் சாதுரியத்தால் கடினமான காரியங்களை கூட எளிய காரியங்களாக மாற்றிக்கும். அது பெரிய வெற்றி அடையும். உத்திராடம் 1ஆம் பாதம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அதில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். உங்கள் பிஸ்னஸில் உயர்வு அதிகமாக இருக்கும். உங்கள் மனசில் இத்தனால இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கி அதில் ஒரு முடிவு கிடைக்கும். வாழ்க்கையை பற்றின தொழில் பற்றின தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். பிஸ்னஸில் இருக்கிற போட்டிகள் சரியாகும். அதே நேரத்தில் மாணவர்களாக இருந்தால் விளையாட்டுலேயோ போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்றுட்டால் அதில் உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக அது உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஏதாவது ஒரு மந்திரம் நீங்கள் படிச்சுட்டு 18 முறை நீங்கள் வலம் வருவது உங்களுக்கு வாழ்வில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தை கொடுக்கும். அதே போல் அந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்வதும் உங்கள் வாழ்வில் ஏற்றம் கொடுக்கும். நீங்கள் பிறந்த லக்கணத்தன்னைக்கு நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஆதரவற்ற ஏழை எளியோருக்கு தானங்கள் கொடுக்கறதன் மூலமாக உணவு தானம் கொடுக்கறதன் மூலமாக உங்களுக்கு அதுவும் ஒரு பரிகாரமாக மாற்றப்படும். அதனால் இந்த மாதிரியான வழிபாட்டு பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதம் செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தா திங்கள் வியாழன் அதிர்ஷ்டமான கிழமைகள். இந்த மாதம் சந்திராஷ்டமம்னு பார்த்தா 20ஆம் தேதி 21ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தனுசு ராசி நண்பர்களாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.